வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஜப்பானோட கடைசி நாள். இப்போ நம்ம ஏர்போர்ட் தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட முடிஞ்சு டூரே. இன்னொரு தடவை கட்டாயம் வருவேன் ஜப்பானுக்கு. ஜப்பான் நம்மளை எந்த விதத்துலேயும் சிரமப்படுத்தலை, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கட்டாயம் ஜப்பான் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். ஃபுக்குவோக்கா சூப்பராக இருக்குது. நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் தள்ளிலாம் போனோம். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே காட்டியிருப்பேன் போன வீடியோக்களில். குரோகாவா சொன்னேன், அதுக்கப்புறம் குமமோட்டோ சொன்னேன். இதெல்லாம் போயிட்டு நம்ம சுற்றி பார்த்தோம். பக்கத்துலேயே அந்த ஹிரோஷிமாலாம் வந்தது. பட் ஆனால் நம்மளால் போக முடியல. ஃப்யூச்சரில் வேணால் நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணுவோம், ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜப்பான் நம்ம நினச்சா மாதிரி சின்ன கண்ட்ரிலாம் கிடையாது, நல்ல பெரிய கண்ட்ரிங்க. நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஒரு லொக்கேஷனுமே வேறு மாதிரி இருக்குது. இங்கேருந்து நம்ம ஏர்போர்ட் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். எம்ஆர்டி ஏறி நம்ம வந்துட்டோம். இப்போது ஏர்போர்ட் எம்ஆர்டிலேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கே இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது பாருங்கள், நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு இதுதான். ஜப்பானீஸ் ஃபுட் எல்லாமே வேறு மாதிரி இருக்குங்க. ஒன்றும் நம்ம ஊர் ஃபுட்டோட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சைனீஸ் ஃபுட்டோடையும் என்னால் கம்பேர் பண்ண முடியல. இவங்களோட டெக்ஸ்சரு, இவங்க குக்கிங் மெத்தடாலஜி எல்லாமே ரொம்ப சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏர்போர்ட் எம்ஆர்டிலேருந்து நமக்கு ஷட்டில் பஸ் இருக்குதுங்க. ஷட்டில் பஸ்ஸு நமக்கு ஃப்ரீ தான். இப்படி அழகாக ஏறிட்டு இங்கே எடுத்துகிட்டு விட்டுறாங்க. இப்படி நம்ம இங்கே இறங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது சர்க்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நினைக்கிறேன். அதனால் ரொம்ப கன்வீனியன்ட் தான். அதனால் உங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் எம்ஆர்டிலாம் அப்படியே இறங்கிட்டு உடனே ஏர்போர்ட்டோட கனெக்ட் பண்ணணும்னா நினைக்காதீங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஷட்டில் பஸ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் வரீங்கன்னா, ஓகேங்களா? நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். கடைசி எனக்கு இன்னும் ஒரு 1/2 hour 1 hour தான் இருக்குது போர்டிங் டைமு. இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் நம்ம பிளான் பண்ணணும். இந்த இடமெல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இருட்ட போகுது. நம்ம வரும்போது நைட்டில் வந்தோம். இப்போ போகும்போது இந்தமாரி கரெக்டாக சூரிய மறைவு அப்போ நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். வியூலாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இன்னும் ஜப்பானில் என்னென்னலாம் பார்க்கணுன்றதை விருப்பப்படுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் கட்டாயம் அடுத்தடுத்த சீரீஸில் நான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரேன். ஃபுக்குவோக்கா ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. இப்படி நம்ம உள்ளே நம்ம அந்த இமிக்ரேஷன், அதாவது இதுவெல்லாம் தாண்டி வந்துட்டோம்னா உள்ளே வந்த உடனே நம்ம இந்த இடத்தாண்ட டேக்ஸ் ஃப்ரீ ஷாப்ஸ் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. நிறைய குக்கீஸு, அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்பெஷலான ட்ரிங்க்ஸு அதெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. ட்ரிங்க் வெண்டிங் மிஷினு, அதுக்கப்புறம் இந்தமாரி சாக்லேட்ஸு எல்லாமே இங்கேயும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டேக்ஸ் ஃப்ரீ ஷாப்லாம் போயிட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் முந்தின வீடியோக்கள்லேயே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வாங்கியாச்சு. அது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இவங்களோட ட்ரெஸ் எல்லாமே நம்ம வேர் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த டூர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம யூஎஸ் போகும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகலை. ஆனால் ஜப்பான் நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஆனால் பட்ஜெட் சாப்பாடுக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாகச்சு. மற்றபடி அக்கமடேஷன் கூட ஓகே தான். யூஎஸில் கொஞ்சம் அதிகம்தான் அக்கமடேஷனுக்கு, ரொம்ப அதிகம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் கம்மி. இப்போ நம்ம பாருங்கள், ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஈவா ஏர்வேஸ் தான். நம்ம இங்கேருந்து அப்படியே தைவான் போக போகிறோம், ஓகேங்களா? சரி, எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி வழக்கம் போல் ஒரு 30 மினிட்ஸ்லேயே நமக்கு ஃபுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது ஃபுட்ஸ் எல்லாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம தைவான் போகிறதுக்கு வித்தின் 2.5 hours ரீச் ஆகிடலாம். பட் இருந்தாலும் ஃபுட்டு கம்பல்சரி அடிஷன் மாரி ஆட் ஆன் மாரி கொடுத்துட்றாங்க. சரி, ஓகே. நம்ம ஏர்போர்ட்டில் சாப்பிட்டாலும் எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். சரி, அதனால் ஏதோ தராங்க, ஓகே. ஆனால் இதுக்கும் சேர்த்து தான் பே பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு இது அனாவசியம் தான். 2.5 hour ஃப்ளைட்டுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயந்தான். ஆனால் ஃபுட்டு குவாலிட்டி ரொம்ப மட்டம்லாம் சொல்ல முடியாதுங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில ஏர்வேஸ்லாம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும் ஃபுட்டு. இவங்க தர ஐட்டமும் ஓகே தான், கொஞ்சம் வேலிடாக தான் இருக்குது தர்றது. நம்ம போர்க் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். 2 தான் இருக்குது. போர்க்கு சிக்கன் தாங்க. சரி, சிக்கனையே சாப்பிட்டு போர் அடிக்குது, அதனால் போர்க் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போர்க் வாங்கியாச்சு. சரிங்க, இத்தனை நாள் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ஓகேங்களா? அடுத்த சீரீஸில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம், ஓகேங்களா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.